16வது கத்தியபாகம். யஹ து இஹ வை ராஜா ராஜபுருஷः வா அதண்ட்யே தண்டம் பிரணயதி பிராமணே வா சரீரதண்டம் சஹ பாபியான் நரகே அமுத்ர சுகரமுகே நிபததி தத்ர அதிபலைஹி வினிஷ்பிஷ்யமான அவயவஹ யதா ஏவ இஹ இச்சுகண்ட ஆர்த்தஸ்வரேண ஸ்வனயன் கொஜின் மூர்ச்சிதஹ கஷ்மலமுபகதஹ யதா ஏவ இஹ அதிருஷ்டதோஷாஹ உபருத்தாஹ யஸ்திஹ வை ராஜா ராஜபுருஷோ வா அதண்ட்யே தண்டம் பிரணயதி பிராமணே வா சரீரதண்டம் சபாபியான் நரகே அமுத்ர சூகரமுகே நிபததி தத்ராதிபலைர்வினிஷ்பிஷ்யமானாவயவோ யதைவேஹேச்சுதகண்ட யதா ஏவ இஹ இச்சுகண்ட யதைவேஹேச்சுகண்ட ஆர்த்தஸ்வரேண சொனயன் கொஜின்மூர்ச்சித கஷ்மலமுபகதோ யதைவேஹா திருஷ்டதோஷா உபருத்தாஹ. தவறு செய்யாதவனை சிக்ஷிக்கிற ராஜாவும், அப்படி இல்லைன்னா ராஜாவோடு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜபடர்களும், பிராமணர்களை தேகோபதிரவம் செய்யறவனும், தவறு பண்ணுறவாளை சிக்ஷிக்கத்தான் வேணும். ஆனால் தவறு செய்யாதவாளை சிக்ஷிக்கிற ராஜாவும் ராஜ அதிகாரம் இருக்கிறவாளும், அதே மாதிரி பிராமணால துரோகிக்கிறவனும் சுகரமுகம் அப்படிங்கிற நரகத்தில் போய் விடுறா. அங்கேயே யமபடர்கள் அந்த ஜீவாத்மா குடியிருக்கிற யாதனா சரீரத்தை நெக்கி பிழிஞ்சு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஜூஸ் எடுக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா கரும்பை புழிஞ்சு ஜூஸ் எடுக்கிற மாதிரி கரும்பினோடு சண்டி மாதிரி ஆக்கிறா ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு. அப்போது வலி தாங்க முடியாதக்கு அவன் சத்தமா அழுவன். சூகரமுகம் அப்படின்னு பேர் இருக்கிற நரகத்தையாக்குமே இங்க சொல்லப்படுறது. யஹா தூ இஹாவை ஏதொருவனாக்குமோ இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறத ராஜா ராஜாவோ, அப்படி இல்லைன்னா ராஜபுருஷஹாவா ராஜாவினால அப்பாயிண்ட் செய்யப்பட்ட ராஜா பதவியில இருக்கிறத அவரோட டியூட்டியை செய்யறதுக்கு அவரால் அப்பாயிண்ட் செய்யப்பட்ட ராஜ்ய அதிகாரம் இருக்கிறவாளோ ஆகட்டும். அதண்ட்யே தவறு செய்யாதவர் ஆளுகளுக்கு தண்டம் பனிஷ்மெண்ட் பிரணயதி கொடுக்கறது அது தவறாக்கும். ஒரு தவறும் செய்யாதவனை சிக்ஷிக்க கூடாது. அப்படி சிக்ஷிக்கிற அதிகாரிகள் உண்ட அவளோட பிரவൃத்தி அப்படிங்கிறது அதர்மமாக்கும், அநீதியாக்கும். அதண்ட்யே பிராமணேவா தவறு செய்யாதவனேயோ அப்படி இல்லைனா பிராமணனையோ சிக்ஷிக்கிறது அநீதியாக்கும். பிராமணே பிராமணனில் சரீரதண்டம் சரீரத்தை பலியெடுக்கிற மாதிரி கொடுமைப்படுத்துறது, அப்படி செய்யறது அதர்மமாக்கும். வேத ஞானம் இருக்கிற சத்குணம் ஜாஸ்தியா இருக்கிற பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜென்மத்துல முயற்சி பண்ணுற ஜீவாத்மா குடியிருக்கிற சரீரத்தை ஆக்கும் இங்க பிராமணன் அப்படின்னு சொல்லுது. அப்படி இருக்கிறவாள சரீர உபதிரவம் செய்யறது அநீதியாக்கும். இந்த மனுஷ ஜென்மத்தோடு லட்சியம் அப்படிங்கிறது ஜீவாத்மாவை பரமாத்மாவில லயிப்பிக்கிறதுக்காயிட்டு ஜீவாத்மாவை அப்படி அந்த பரபிரம பதவிக்கு கொண்டு செல்லறதுக்காயிட்டு மனசை உயர்த்துறது அப்படிங்கிறதாக்கும். சத்குணம் கூடி கூடி வரத்த ரஜோதமோ குணங்கள் கம்மியாகும். சத்குணம் கூடறத்த பகவானில மனசு சேர்ந்து நிற்கும். பக்தி ஒன்றினால மட்டும்தான் முக்தி அப்படிங்கிற அவஸ்தை கிடைக்கும். நமக்கு நாமே சத்ருவாகலாம், நமக்கு நாமே மித்திரமாகலாம். பகவானோடு கூடி சேர்ந்து இருக்கிற மனசோடு கூடி இருக்கிறத நமக்கு நாமே மித்திரமாகிறதுக்கு சாதிக்கும்.
இந்த பிரகிருதியில கூடி சேர்ந்த மனசோடு கூடி இருக்கிறத நமக்கு நாமே நம்ம சத்ருவும் ஆயிடுவோம். அப்படி பகவானோடு அந்த பரபிரம்ம பதவியில லயிக்கணும் அப்படிங்கிற ஆக்கிரகத்தோடு கூடி பகவானில சேர்ந்து நிற்கிற மனசோடு கூடி இருக்கிறவா, அதுக்கான பிரயத்னத்தை பண்ற பிரம்மஜானிகளாக்கும் பிராமணர்கள், ஜென்மத்தால இங்க சொல்லலை, பிரவൃத்தியால இருக்கிற பிராமணத்துவமாக்கும் இங்க சொல்லப்படுறது. அப்படி இருக்கிற பிராமணர்களை சரீர உபதிரவம் செய்யறது பாபமாக்கும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. சகபாபியான், வாழ்க்கையில தவறுகள் செஞ்ச பிராமணனை சிக்ஷிச்ச ராஜ்ய அதிகாரி, அப்படி இல்லைன்னா எந்த தவறும் செய்யாதவாளை சிக்ஷிக்கிறவா, அப்படி இருக்கிறவாளோடு ஜீவாத்மா குடிகொள்ளற யாதனா சரீரம் அமுத்ரா, அந்த பரலோகத்துல சூகரமுகே நரகே நிபததி, சூகரமுகம் அப்படின்னு பேர் இருக்கிற நரகத்துல போய் விழுறது. யமபடர்கள் அந்த நரகத்துல அந்த ஜீவாத்மாவோடு யாதனா சரீரத்தை கொண்டு போய் போடுறா. தத்ரா, அந்த சூகரமுகம் அப்படிங்கிற நரகத்துல அதிபலைகி, ரொம்ப பலசாலி ஆயிட்டு இருக்கிற யமபடர்களால வினிஷ்பிஷ்யமான அவயவா, நன்னா நெக்கி பிழியப்பட்ட சரீரத்தோடு கூடிய அந்த ஜீவாத்மா கூடியிருக்கிற யாதனா சரீரம், யமபடர்கள் நன்னா பலமாயிட்டு அந்த ஜீவாத்மாவோடு யாதனா சரீரத்தை நெக்கி பிழிஞ்சு சண்டி ஆக்குறது. கரும்பு ஜூஸ் பண்றத அந்த கரும்பில் இருக்கிற சத்தெல்லாம் போனா அதனோட சண்டி எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிஷ்யமானஹா, நன்னா கூழாக்கப்பட்டது, நன்னா சவிட்டி மிதிச்சு சப்பாத்தி பருவத்திലാക്കിனது. வினிஷ்பிஷ்யமானஹா, மிச்சமீதி உருவமில்லாதக்கு சதச்சரைக்கப்பட்ட அவயவங்களோடு கூடின அந்த யாதனா சரீரம். நன்னா அரைச்சதான மாவை மறுபடியும் மறுபடியும் அரைக்கிற மாதிரி, சப்பாத்தியோட மாவை நன்னா போட்டு அடிச்சு பிசைகிற மாதிரி அந்த யாதனா சரீரத்தில் இருக்கிற அவயவங்களை யமபடர்கள் நெக்கி பிழிவா. யதா ஏவ இஹ இச்சுகண்டஹா, இச்சுகண்டம் அப்படின்னா கரும்போடு பீஸு. இந்த பூமியில கரும்புலேருந்து ஜூஸ் எடுத்தானா கரும்போடு சண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படின்னு இங்க ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லப்படுறது. ஆர்த்தஸ்வரேன, ரொம்ப சத்தமா எனக்கு வலிக்கிறதே வலிக்கிறதே அப்படின்னு சொனயன், வலி தாங்க முடியாதக்கு சத்தமா அழறது அந்த யாதனா சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா. சில டைம்ல கொஜிது, சில டைம்ல மூர்த்திதஹா, அந்த யாதனா சரீரம் வலி தாங்க முடியாதக்கு மயக்கம் போட்டு விழும். கஸ்மலம், நன்னா சங்கடம் வந்துட்டு கஸ்மலம் சொன்னா ரொம்ப ரொம்ப அதி தீவிரமான சங்கடம். உபகதஹா, அப்படி ஒரு சங்கடம் வந்து சேர்ந்துட்டு அந்த சங்கடங்களை எல்லாம் அந்த ஜீவாத்மா அனுபவிக்கிறது. யதா ஏவா, ஏது மாதிரி அப்படின்னாக்கா அதிருஷ்ட தோஷாஹா இஹா, இந்த லோகத்துல இஹா அதிருஷ்ட தோஷாஹா, இந்த லோகத்துல இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறத எந்த ஒரு தவறும் செய்யாதவாள யதா எப்படி ஆக்குமோ உபருத்தாஹா, இவாளெல்லாம் உபதிரவிச்சா அதே மாதிரி அவளும் அங்க யமபடர்களால உபதிரவிக்கப்படுறா. 17வது கத்திய பாகம். யஹ து இஹ வை பூதானாம் ஈஸ்வரஹ உபகல்பித விருத்தீனாம் அவிவிக்த பரவ்யதானாம் ஸ்வயம் புருஷஹ உபகல்பித விருத்திஹி விவிக்த பரவ்யதஹ வ்யதாமாதரதி சஹ பரத்ர அந்தகூபே ததபித்ரோஹேன நிபததி தத்ர ஹ அசௌ தைஹி ஜந்துபிஹி பசுமிருக பட்சி சரீஸ்ருபைஹி மஷகயூகா மத்குணமட்சிகாதிபிஹி ஏகே ச அபித்ருப்தாஹ தைஹி சர்வதஹ அபித்ருஹ்யமானஹ தமசி விஹத நித்ரா நிர்வ்ருதிஹி அப்தௌ அவஸ்தானஹ பரிக்ராமதி யதா குஷரீரே ஜீவஹ யஸ்திஹ வைபூதானாமீஸ்வரோ உபகல்பித விருத்தீனாம் அவிவிக்த பரவ்யதானாம் ஸ்வயம் புருஷோ உபகல்பித விருத்தீர்
விவிக்த பரவ்யதோ வியதாமாச்சரதி சபரத்ர அந்தகூபே ததபித்ரோஹேண நிபததி தத்ர ஹாசோ தைர்ஜந்துபி பசுமிருக பட்சி சரீத்ருபைர் மஷகயூகாமத்குணமட்சிகாதிபிர் ஏகே ச அபித்ருக்தாஹ ஸ்தைஹ சர்வதோ அபித்ருஹ்யமானஸ்தமசி விஹத நித்ரா நிர்வ்ருதிரப்தாவஸ்தான பரிக்ராமதி யதா குசரீரே ஜீவஹ. அந்தகூபம் அப்படிங்கிற நரகத்தையாக்கும் இந்த 17வது கத்திய பாகத்தில் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி வர்ணிக்கிறார். ஈஸ்வரன் நிச்சயிச்ச உபஜீவன மார்க்கத்தை ஆசிரயிச்சுண்டு வாழற, ஆருக்கும் எந்த உபதிரவமும் செய்யாம வாழ்ந்துருக்கிற உயிரினங்களை துரோகிச்சு கொள்ளறவன் அந்தகூப நரகத்தில் பதிக்கிறான். அந்த அந்தகூப நரகத்தில் அவன் ஏதெல்லாம் மிருகங்களையாக்குமோ துரோகிச்சு கொன்னான், அந்த உயிரினங்களெல்லாம் இவனோட வருகைக்காக வெயிட் பண்ணி அவனை கண்டினியூஸ் ஆயிட்டு உபதிரவிக்கிறது. குറ്റാക്കൂര് இருட்டு இருக்கிற அந்த நரகத்தில் தூக்கவும் சுகവും இல்லாம ஆயிட்டு ஒரிடத்திலையும் நிற்கக்கூடிய முடியாத அந்த துஷ்ட யாதனா சரீரத்தில் அந்த ஜீவாத்மா படாத பாடுபடுறது. அதாக்கும் இந்த கத்திய பாகத்தில் சொல்லப்படுறது. யஹாது இஹ வை, ஏதொரு ஜீவாத்மாவாக்குமோ இந்த பூலோகத்தில் வசிக்கிறத ஈஸ்வரஹா உபகல்பிதா, பகவானால தீர்மானம் செய்யப்பட்ட விருத்தினாம் உபஜீவன மார்க்கம். ஏது உயிரினம் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது பகவானாக்கும் தீர்மானம் பண்றது. அவிவிக்த பரவியதானாம், அடுத்தவாளோடு சங்கடம் தெரியாத பகுத்தறிவில்லாத்ததான துஷ்டர்கள். பூதானாம், உயிரினங்களுக்கு ஸ்வயம் ஸ்வமேதையா புருஷம் உபகல்பித விருத்திகி, பகவான் நிச்சயிக்கிற விஷயங்கள். மாடு புல்லு திங்கണം அப்படிங்கிறதும் பூனை எரிய திங்கണം அப்படிங்கிறதும், அதே மாதிரி பகவான் ஒவ்வொருத்தரும் என்னெல்லாமாக்கும் சாப்பிடணும் அப்படின்னு பகவான் நிச்சயிச்சிருப்பார். மனுஷாலிலையும் உயிரினங்களை கொல்லாம சாப்பிட்றவா உண்டு, உயிரினங்களை துரோகிச்சு ഭക്ഷണം കഴിக்கிறவாളും ഉണ്ട്. അവളുടെ കർമ്മവിനയ്ക്ക് തകുന്ന മാതിരിയാക്കും അന്തந்த ജന്മങ്ങളെ അവ എടുക്കറ. എല്ലാം ഭഗവാനോട് നിർണയം പടി നടക്കുന്നത്. സദ്ഗുണം കൂടി നിൽக்கிறவ அவ ആരെയും ദ്രോഹിച്ച് കൊന്നു തിങ്കമാട്ട. என்னவானாலும் இந்த பிரகிருதியில உணவு சாப்பிடாம ആർക്കും വാഴறதுக்கு സാധിക്കാது. ഒരു உயிரினத்தோடு சரீரம் அடுத்த உயிரினத்துக்கு உணவாகிறது. பிரகிருதி நியமமாக்கும் இது. விவிக்த பரவ்யதா, எல்லா உயிரினங்களோடு துக்கம் தெரியறதுக்கு எபிலிட்டி இருக்கிற மனுஷா, பகுத்தறிவு இருக்கிறவாளான மனுஷா, வியதாமாச்சரதி, அடுத்த உயிரினங்களை துன்புறுத்துறவாளாயிட்டு தீரரா அப்படிங்கிறது கஷ்டம்தான். சஹா, உயிரினங்களை துரோகிக்கிறது தவறாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு துரோகிக்கிறவன் பரத்ரா, பரலோகத்தில் இருக்கிற நரகத்தில், அந்தகூபம் அப்படிங்கிற நரகத்தில் தது அபித்ரோஹேனா, சத் உயிரினங்களை உபதிரவிச்சதால அந்தகூபே, அந்தகூபம் அதாவது குറ്റാക്കൂര് இருட்டு இருக்கிற பொட்டக்கணத்தில் விழுந்தா மாதிரி நிபததி, யமபடர்களால
இந்த துரோகம் பண்ணினவாளோடு ஜீவாத்மாக்கள் குடியிருக்கிற யாதனா சரீரத்தை உந்தி தள்ளி தட்டி போடுறா யமபடர்கள். தத்ரா அந்த பொட்ட கிணத்துக்குள்ள, தண்ணி இல்லாத குற்றாக்கூர் இருட்டு இருக்கிற ஆழ்ந்த கிணறுக்குள்ள, கண்ணு காணாதக்கு அசௌ அந்த யாதனா சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன், தைஹி அவனால, இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற டைம்ல அவனால, ஜந்துபிகி உபதிரவிக்கப்பட்ட ஜந்துக்களால, இவன் உபதிரவிச்ச ஜந்துக்கள் எல்லாம், அவளோட ஜீவாத்மாக்கள் எல்லாம், ஆடு மாடுகள் கோழிகள் இவாளெல்லாம் கொன்று தின்னிருப்பனே, அந்த உயிரினங்களோட ஜீவாத்மாக்கள் எல்லாம் பரலோகத்துல இவன் இந்த மனுஷ சரீரத்தை விட்டு வெளியில வந்து இந்த பரலோகத்துக்கு எப்ப வருவன் அப்படின்னு காத்துன்னு இருக்கும். அப்படி காத்துன்னு இருந்து இவன் துரோகிச்சு கொண்ட ஜந்துக்களோடெல்லாம் சர்வதா எல்லா இடத்திலேருந்தும் அபித்ருஹ்யமானஹா துரோகிக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் தமசி கண்ணு காணாத்த இருட்டுல, விஹத நித்ரா தூக்கம் நஷ்டப்பட்டு, விஹத நிர்விருதிகி சமாதானம் நஷ்டப்பட்டு, அப்தௌ அந்த ஆழ்கிணர் அப்படின்னா பெருங்கடலில, அவஸ்தானஹா மாட்டிண்ட சமுத்திரத்துக்கு நடுவுல மாட்டின் இருக்கிற ஒருத்தனை மாதிரி பரிக்ராமதி சுற்றி கரங்கிண்டு, யதா எப்படி ஆக்குமோ, குஷரீரே ஜீவஹா ஆஃப்டர் டெத்து சரீரம் நஷ்டப்பட்டு ஜீவாத்மா சுற்றி கரங்கிறது. குற்றாக்கூரி இருட்டுல பொட்ட கிணத்துக்குள்ள விழுந்து, தண்ணீராத கிணத்துக்குள்ள விழுந்து எப்படி மேலே ஏறுறது அப்படின்னு தெரியாம இருக்கிறவன மாதிரி சுற்றி கறங்கிறது. அப்படி இல்லைன்னா சமுத்திரத்தோடு நடுவில் மாட்டின்னு இருக்கிறவன மாதிரி எப்படியாக்கும் கரைக்கு போறது அப்படின்னு தெரியாம தத்தளிக்கிறது ஜீவாத்மா. குஷரீரம் அப்படின்னா ஜீவ சைதன்யம் இல்லாத சரீரம். அதானது சரீரத்துக்குள்ளே இருக்கிற சத் அப்படிங்கிற சைதன்யம் வெளியில போனானாக்கா அந்த சத் சரீரம் அப்படிங்கிறது நிச்சலமாயிடும், அசத் சரீரமாயிடும், சவ சரீரமாயிடும். ஜீவ சரீரம் அப்படிங்கிறது சவ சரீரமாயிடும். தத்ரா அந்த அந்த கூபத்துல ஹா கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அசௌ அந்த யாதனா சரீரம், தைஹி அவனால அபித்ருக்தாக உபதிரவிக்கப்பட்ட ஜந்துபிகி ஜந்துக்களால அந்த யாதனா சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா உபதிரவிக்கப்படுறது. பசு மிருக பட்சி சரி ஸ்ருபைகி சாது மிருகங்கள், பறவைகள், இளஜந்துக்கள், மசகா அப்படின்னா கொதுகு, இதனோடதெல்லாம் யூகாஹா கூட்டம், இதெல்லாம் கூட்டம் கூட்டமாகி அங்க நின்றுண்டு சாது மிருகங்கள், பறவைகள், இளஜந்துக்கள், கொதுக்கள், ஈக்கள் இவாளையெல்லாம் இவன் கொந்திருக்கானே, தெரிஞ்சு கொன்னாலும் தெரியாம கொன்னாலும் பாபம் பாபம்தான் இவாளோட கூட்டம். மத்குணமட்சிக ஆதிபிகி தேன்வண்டுகளோடு கூட்டம், இதெல்லாம் ஏகேஜா ஒட்டுக்க ஒரு சேர 4 பக்கத்திலேருந்தும் இந்த ஜீவாத்மா குடியிருக்கிற யாதனா சரீரத்தை கஷ்டப்படுத்துறது. 18வது ஸ்லோகம். யஹ து இஹ வா அசம்விபஜ்ய அஸ்நாதி யத் கிஞ்சனஹ உபனதம் அனிர்மித பஞ்சயத்ஞஹ வாயச சம்ஸ்துதஹ சஹ பரத்ர கிருமிபோஜனே நரகாதமே நிபததி தத்ர சதசகஸ்ர யோஜனே கிருமி குண்டே கிருமிபூதஹ ஸ்வயம் கிருமிபிஹி ஏவ பட்சியமானஹ கிருமிபோஜனஹ யாவது தது அப்ரத்த அப்ராஹுத அதஹ அனிர்வேஷம் ஆத்மானம் யாதயதே யஸ்திஹவ அசம்விபஜ்ய
അസംവിഭജ്യാസ്നാദിയത് കിഞ്ചനോപനതമനിർമ്മിത പഞ്ചയജ്ഞോ വായസ സംസ്തുത സപരത്ര കൃമിഭോജനെ നരകാധമേ നിപതതി തത്ര ശതസഹസ്രയോജനെ കൃമികുണ്ഡേ കൃമിഭൂത സ്വയം കൃമിഭീരേവ ഭക്ഷ്യമാണ് കൃമിഭോജനോ യാവത്തദപ്രത്താ പ്രാഹുത അതോ നിർവേഷമാത്മാനം യാതയതേ. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பஞ்சயஜ்ஞத்தை அனுஷ்டிக்காதைக்கும் அடுத்த வாளுக்கு ஒன்றும் கொடுக்காதைக்கு செல்ஃபிஷாயிட்டு காக்ககளை மாதிரி அனுபவிக்கவும் செய்யறவா. ஒரு சில காக்ககள் எல்லாம் தான் அப்படி செல்ஃபிஷாயிட்டு இருக்கும். சாதாரணமாயிட்டு காக்ககள் கூட்டம் கூட்டமாயிட்டு தான் உணவை ஷேர் பண்ணி சாப்பிடும். அப்படி ஆருக்கும் கொடுக்காதைக்கு செல்ஃபிஷாயிட்டு அனுபவிக்கவும் செய்யறவா கிருமிபோஜனம் அப்படிங்கிற நரகத்தில் பதிக்கிறா. அங்க அந்த யாதனா சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா கிருமியாயி தீர்ந்து வேற நிறைய கிருமிகள் அங்கே இருக்கே, அந்த கிருமிகளால இந்த கிருமி சாப்பிடப்படும். கிருமிகளை சாப்பிட்டு சொந்தம் പാപബലത്തെ അനുഭവിക്കേണ്ടി വരത്. പരസ്പരം അപ്പുറക്കും ഇപ്പുറക്കും കടിച്ചു ചാപ്പിക്കരുത് കൃമികൾ. യഹാതു ഇഹ ഏതൊരു ജീവാത്മാവാക്കുമോ இந்த ഭൂമിയില മനുഷ്യ ശരീരം എടുത്ത് വാഴുന്നുണ്ടിരുന്നോണേ അസംവിഭജ്യ ആർക്കും ഒന്നും കൊടുക്കാതെക്ക് സെൽഫിഷായിട്ട് എല്ലാമെല്ലാം അനുഭവിച്ചത്. എല്ലാവിധமான സൗഖ്യങ്ങളും ആർക്കും എന്ത ഹെൽപ്പും பண்ணாதக்கு അനുഭവിച്ചത്. ഭൂമിയിലെ എല്ലാ പൊരുളുകളും ആർക്കും ഒന്നും കൊടുക്കാതെക്ക് ഉപയോഗിച്ചത്. അസ്നാദി ആർക്കും കൊടുക്കാതെക്ക് അതെല്ലാத்தையும் അനുഭവിച്ചത്. യത് என்னவாக்குமோ கிஞ்சன ஏதாவது உபநதம் கிடைக்கிறது இந்த வாழ்க்கையில கிடைக்கிறது என்னவானாலும் அதெல்லாம் செல்ஃபிஷாயிட்டு സ്വയം அஸ்னாதி அனுபவிக்கிறது ஆராக்குமோ. அநிர்மித பஞ்சயஜ்ஞா பஞ்சயஜ்ஞத்தை அனுஷ்டிக்காம ஆராக்குமோ இருக்கா. அப்படி இருக்கிற ഗൃഹസ്ഥാശ്രമികൾ செய்ய வேண்டியதான யஜ்ஞங்கள் உண்டு. ദേവയജ്ഞം, പിതൃയജ്ഞം, பூதயஜ்ஞம், பிரம்மயஜ்ஞம், அதானது ரிஷியஜ்ஞம், அதிதியஜ்ஞம், இப்படின்னு யஜ்ஞங்கள். அப்படி ஆராக்குமோ இந்த பஞ்ச யஜ்ஞங்களை 5 விதமான யஜ்ஞங்களை அனுஷ்டிக்காம இருக்கா. தேவர்களுக்கான ஹவிச சமர்ப்பிச்சு பூஜைகள் எல்லாம் செஞ்சு யஜ்ஞங்கள் எல்லாம் நடத்தி ஹோமங்களும் யாகங்களும் எல்லாம் ஆராக்குமோ நடத்தாம இருக்கா. அப்படி செய்யறது அதர்மமாக்கும். செய்ய வேண்டியது செய்யாம இருக்கிறதும் செய்யக்கூடாதது செய்யறதும் அதர்மமாக்கும். ഗൃഹസ്ഥാശ്രമികൾക്ക് ഋഷി തുല്യ ആയിട്ട് இருக்கிறவாளுக்கு சேவனம் செய்யறதுக்கு சாதிக்கும். அப்படி செய்யாம இருக்கிறது ஆராக்குமோ அவ அதர்மிகளாக்கும். அதிதிகளுக்கு மரியாதை கொடுத்து உணவு கொடுக்காம இருக்கிறது ஆராக்குமோ அது அதர்மம் செய்யறவாளாக்கும். இப்படி முன்பின் தெரியாம திடீர்னு திடுதிப்புன்னு வீட்டுக்குள்ள ஏறி வரவாளாக்கும் அதிதிகள். திதி பார்க்காம, நட்சத்திரம் பார்க்காம, நாள்கிழமை ஒன்றும் பார்க்காம திடீர்னு வரவாளாக்கும் அதிதிகள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதிதி தேவோபவா அதிதிகளை பகவானாயிட்டே நினைக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அதிதிகளை பகவானுக்கு துல்லியம் സ്വീകരിക്കണം. நான் எனக்கு கிடைச்சதுலேருந்து ஒரு சின்ன ஷேரு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிரினங்களுக்காயிட்டு நிகழ்த்தி வைக்கணும். പക്ഷി മൃഗാദികളെ കാപ്പാത്തുறதுக்கு பூதயஜ்ஞம் ചെയ്യണം. அது செய்யாம இருக்கிறது ஆராக்குமோ அவளெல்லாம் அதர்மிகளாக்கும். നമ്മൾ இந்த உலகத்துக்கு வரத்துக்கு காரணமாயிருக்கிற நம்மளோட முன்னோர்களுக்கு சிராத்தம் பண்ணி அவளுக்கு பரலோகத்துல நல்ல ஸ்தானம் கிடைக்கிறதுக்கு பித்ருலோகத்துக்கு அவளுக்கு போறதுக்கு மனசால ஆகிரகிக்காம இருக்கிறவா ஆராக்குமோ அவளெல்லாம் செய்யறது அதர்மமாக்கும். இப்படி இருக்கிற பஞ்சயஜ்ஞங்களை ஆராக்குமோ செய்யாம இருக்கா. அப்படி இருக்கிற ஜீவாத்மா குடிகொள்ளற அந்த யாதனா சரீரம் போய் பதிக்கிற இடமாக்கும்.
அப்படி இருக்கிற நரகமாக்கும் கிருமிகுண்டம் அப்படிங்கிற நரகம். வாயச சம்ஸ்துதஹா சஹா காக்கைய மாதிரியாக்கும். அப்படி பஞ்சயஜ்ஞம் நடத்தாம இருக்கிறவா, அடுத்த வாளுக்கு ഒന്നും കൊടുക്കാതെ സ്വയം സെൽഫിഷായിട്ട് എല്ലാം ശേഖരിച്ച് കൂട്ടിച്ചേർത്തി വെച്ച് ജീവിக்கிறவா. ஒரு சில காக்கைகள் ஆருக்கும் ஒன்றும் கொடுக்காம சாப்பிடும். ஆனால் மேக்சிமம் நிறைய காக்கைகள் எல்லாம் என்ன பண்ணும், ஏதாவது உணவு கிடைச்சானா அது கூப்பிட்டு எல்லாரையும் வரவழைச்சு ஷேர் பண்ணி சாப்பிடும். அப்படி செல்ஃபிஷான காக்கையை மாதிரி ஆக்கும். இந்த மாதிரி ஒரு அதர்மம் செய்ய துணியற ஆளுகள். இங்க செல்ஃபிஷான காக்கையை எக்ஸ்பிளைனுக்கு சொன்னதையாக்குமே நம்ம பார்த்தது. நமக்கு புரியறதுக்காயிட்டு வேண்டிட்டாக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி இங்க செல்ஃபிஷான ஒரு காக்கையை எக்ஸாம்பிளுக்கு சொன்னார். இந்த மாதிரி செல்ஃபிஷான ஜீவாத்மா கிருமிபோஜனே, கிருமிபோஜனம் அப்படின்னு பேர் இருக்கிற நரகாதமே நிபததி, நரகத்துக்குள்ள போய் தொப்பக்கடின்னு விடுறது. யமபடர்கள் அந்த ஜீவாத்மாவை அந்த நரகத்திலேயாக்கும் கொண்டு வந்து போடுறா. தத்ரா அங்க கிருமிகுண்டே, கிருமிகுண்டத்துல கிருமிகள் கூட்டமாயிட்டு இருக்கு ஒரு பெரிய குண்டுக்குள்ள. அப்படி இருக்கிற கிருமிகுண்டம், அந்த கிருமிகுண்டத்தை இங்க வர்ணிக்கப்படுறது சதசஹஸ்ர யோஜனே கிருமிகுண்டே, 100,000 யோஜனை விஸ்தீர்ணம் இருக்கிற கிருமிகுண்டத்துல. கிருமிபூதஹா ஒரு கிருமியோடு சரீரம், யாதனா சரீரம் அப்படிங்கிறது கிருமியோடு சரீரமாயிட்டே அந்த யாதனா சரீரத்தை யமபடர்கள் மாத்தரா. എന്നിട്ട് பூமியிலேருந்து யமபடர்கள் வலிச்சழைச்சுட்டு போய் அந்த ஜீவாத்மா குடியிருக்கிற கிருமி சரீரத்தை அந்த கிருமிகுண்டத்தில் கொண்டு போய் போடுறா. பஞ்சமகா யஜ்ஞங்களில் ஏதாவது ஒன்னாதும் செய்யாம இருக்கிற ஸ்வயம் செல்ஃபிஷாயிட்டு ஜீவிக்கிற அந்த ஜீவாத்மா ஸ்வயம் கிருமிபிகி ஏவம், நிறைய கிருமிகள் அங்கே இருக்கே, அந்த கிருமிகளால இந்த கிருமி குண்டத்தில் போய் விழுற அந்த யாதனா சரீரம் கடிச்சு குத்தி கீறப்படுறது. கிருமியாயி சரீரம் எடுத்து அந்த யாதனா சரீரத்தை யமபடர்கள் அந்த கிருமி குண்டத்திலேயாக்குமே கொண்டு போய் போடுறா. அங்க இருக்கிற கிருமிகள் எல்லாமே இந்த கிருமியோடு ரூபத்தில் இருக்கிற யாதனா சரீரத்தை பட்சியமானஹா சாப்பாடாயிட்டு സ്വീകരിக்கிறது. கிருமிபோஜனஹா கிருமியாயிட்டு பவிச்சவன் கிருமியையே உணவாயிட்டு சாப்பிடவும் செய்யறான். அங்க வேற ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு, அங்க என்ன கிடைக்கிறதோ அதைத்தான் சாப்பிட முடியும். அப்ப கிருமியை திங்குறான். வேறையும் நிறைய கிருமிகள் அதுக்குள்ள இப்படி ஓடி நடக்கிறது. பலி தாங்க முடியாதக்கு கிருமி சரீரம் இருக்கிறவன் அலறி கத்துறான். யாவது எப்பவாக்குமோ பூமியில தது അപ്രത്ത ഏതൊന്നും തത് அந்த അപ്രത്ത യാതൊന്നും അടുത്തവാளுக்கு கொடுக்காதவனாயிருக்கிற அவனோட சரீரம், அதுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவோடு அவனா சரீரம். இப்போ பரலோகத்துல அப்ராஹுதா ஹோமகாரியங்கள் செய்யாதவனோடு அந்த பூலோகத்தில் இருக்கிற மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா இப்போ அந்த கிருமிபோஜனம் அப்படிங்கிற அந்த நரகத்தில் அத்தஹா ஆருக்கும் ஒன்றும் கொடுக்காம செல்ஃபிஷாயிட்டு ஸ்வயம் சாப்பிட்டு ரசிச்சு பூமியிலேருந்து பரலோகத்துக்கு பிரயாணம் செஞ்ச மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா கிருமியோடு சரீரத்தை സ്വീകരിச்சுட்டு கிருமிகுண்டத்தில் விழுந்து அப்படி இருக்கிற அந்த யாதனா சரீரம் ஆத்மானம் அவனோட பிரவൃத்தியில அனிர்வேஷம் பശ്ചാത്താപம் உண்டாயிட்டு அவனோடு அந்த பாபபலன் முடியற வரைக்கும் யாதயதே கிருமிகுண்டத்தில் இருக்கிற நரகத்தை அனுபவிக்கிறான். இனியொரு மனுஷ ஜென்மம் கிடைச்சானா நான் பஞ்சமகா யஜ்ஞங்களை செஞ்சுக்கிறேன் பகவானே அப்படின்னு ஆத்மார்த்தமாயிட்டு நினைக்கிற வரைக்கும் அந்த நரகத்தை அவன் அனுபவிக்கவே செய்வன்.